வணக்கம் நண்பர்களே. இலங்கையோட அரசியல்ல பல வருஷமா ஆதிக்கம் செலுத்தின ஒரு குடும்பம் தான் ராஜபக்ச குடும்பம். ஆனா இன்னைக்கு அவங்க மேல அடுக்கடுக்கா பல ஊழல் குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் பாய்ஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா மகிந்த ராஜபக்சவோட மூத்த மகனான நாமல் ராஜபக்ச என்னென்ன தப்பு செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. அவங்க குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க மேல என்னென்ன கேஸ் இருக்கு, அவங்க என்னென்ன பதவிகள்ல இருந்தாங்க, இத பத்தி முழுசா இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நாமல் ராஜபக்ச அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MP. கடந்த ஆட்சி காலங்களில் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சராக மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் யூத் அஃபேர்ஸ் பதவி வகித்தார். முக்கிய குற்றச்சாட்டுகள்: 1. கிரிஷ் நிறுவன மோசடி, கிரிஷ் ப்ராஜெக்ட் டீல். கொழும்பு கோட்டையில் உள்ள கிரிஷ் சதுக்க நில ஒதுக்கீட்டில் இலங்கையில் ரக்பி விளையாட்டை மேம்படுத்த இந்திய ரியல் எஸ்டேட் நிறுவனம் கொடுத்த 70 மில்லியன் ரூபாய் நிதியை தனது சொந்த பயன்பாட்டிற்கு முறைகேடாக பயன்படுத்தியதாக அட்டார்னி ஜெனரல்ஸ் டிபார்ட்மெண்ட் நாமல் ராஜபக்ச மீது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2. பண மோசடி வழக்கு, மணி லாண்டரிங். தனக்கு சொந்தமான கோவேர்ஸ் கார்ப்பரேட் சர்வீசஸ் மற்றும் ஹெலோகார்ப் நிறுவனங்கள் மூலமாக 15 முதல் 30 மில்லியன் ரூபாய் வரை கருப்பு பணத்தை வெள்ளையாக்கியதாக மணி லாண்டரிங் டெய்லி மிரர் வழக்கு நிலுவையில் உள்ளது. இதற்காக அவர் முன்பு கைது செய்யப்பட்டு பிணையிலும் வந்தார். 3. விமான நிறுவன ஒப்பந்த முறைகேடு. 2013 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்த ஊழல் தொடர்பாகவும் அவரிடம் CID விசாரணை நடத்தியுள்ளது. 4. போலி சட்டத்தரணி சான்றிதழ் குற்றச்சாட்டு. இலங்கை சட்டக் கல்லூரியில் ஸ்ரீலங்கா லா காலேஜ் நாமல் ராஜபக்ச தேர்வு எழுதிய போது AC அறையில் அமர்ந்து 2 வழக்கறிஞர்களின் உதவியோடு முறைகேடாக தேர்வு எழுதி சட்டத்தரணி தகுதியை பெற்றார் என்ற புகாரிலும் விசாரணை நடந்து வருகிறது. நாமல் ராஜபக்ச தந்தை மஹிந்தா ராஜபக்ச. பதவி: முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர். குற்றம்: இலங்கையின் பொருளாதாரத்தை சீரழித்து நாட்டை திவாலாக்கியதற்கு இவரும் இவருடைய சகோதரர்களுமே காரணம் என இலங்கை உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் பல நிதி முறைகேட்டு வழக்குகளை எதிர்கொண்டு வருகிறார். நாமல் ராஜபக்ச சித்தப்பா கோட்டாபாயா ராஜபக்ச. பதவி: முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர். குற்றம்: தவறான பொருளாதார கொள்கைகளால் நாட்டை பேரழிவிற்கு உள்ளாக்கியது. பொதுமக்கள் போராட்டம் அர்கலாய காரணமாக 2022 பதவியை விட்டு ஓட வேண்டியதாயிற்று. நாமல் ராஜபக்ச சித்தப்பா பேசல் ராஜபக்ச. பதவி: முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர், முன்னாள் நிதி அமைச்சர். குற்றம்: பொது பணத்தை தவறாக பயன்படுத்தியது, கருப்பு பண மோசடி மற்றும் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது. இவர் பலமுறை கைது செய்யப்பட்டு ஜாமீனில் உள்ளார். நாமல் ராஜபக்ச தம்பி யோஷிதா ராஜபக்ச. பதவி: கடற்படை அதிகாரி மற்றும் பிரதமரின் முன்னாள் தலைமை அதிகாரி. குற்றம்: கார்ல்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் CSN தொலைக்காட்சி மற்றும் சொத்துக்கள் வாங்கியதில் வருமானத்திற்கு புறம்பாக பணம் சேர்த்தது. பாட்டியின் இரத்தின கற்களை விற்று பணம் சேர்த்தேன் என்று இவர் கூறிய அரிய விசித்திர கதையும் நீதிமன்ற விசாரணையில் விவாதிக்கப்பட்டது. நாமல் ராஜபக்ச மாமா மகன் ஷஷிந்திர ராஜபக்ச. பதவி: முன்னாள் இராஜாங்க அமைச்சர். குற்றம்: அரசாங்க நிலத்தை தவறாக பயன்படுத்தி போலி ஆவணங்கள் மூலம் நஷ்டஈடு கோரி ஊழல் செய்த குற்றச்சாட்டில் அண்மையில் ஊழல் தடுப்பு ஆணையத்தால் சியாபாக் கைது செய்யப்பட்டார். மேலும் தரமற்ற சீன உர இறக்குமதி ஊழலிலும் இவருக்கு தொடர்பிருப்பதாக விசாரிக்கப்படுகிறது.
ඔව් මම කියනවා තමයි අහගෙන ඉන්න. நாமல் ராஜபக்சா கடைசி தம்பி ரோஹித ராஜபக்ச. யார் இவர்? மகிந்த ராஜபக்சவின் இளைய மகன். விண்வெளி பொறியியலாளர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். முக்கிய குற்றச்சாட்டு அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபண்ட்ஸ், ஆதாரமற்ற முதலீடு. மிரிஹான மற்றும் பொருளக்கமுவ பகுதிகளில் உள்ள 2 தனியார் நிறுவனங்களில் 19 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். இவருக்கு இந்த தொகை எப்படி வந்தது என்பதற்கான முறையான வருமான ஆதாரம் இல்லை என இளஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவில் சியாபோ புகார் அளிக்கப்பட்டது. ஆணும் பெண்ணும் சமம், என்னடா நீங்க எல்லாம் இத்தனை குற்றங்கள் செய்தால் நான் செய்யாமல் இருப்பேனா? அப்படியானால் நம்மள குடும்பம் மானம் கப்பல் ஏறி போயிடும் என்று நினைத்த நாமல் ராஜபக்சாதாய். ஷிரந்தி ராஜபக்ச. யார் இவர்? இலங்கையின் முன்னாள் முதல் பெண்மணி, ஃபார்மர் ஃபர்ஸ்ட் லேடி மற்றும் மகிந்த ராஜபக்சவின் மனைவி. முக்கிய குற்றச்சாட்டுகள்: 1. சிறிலிய சபைய நிதி முறைகேடு, சிறிலியா ஃபண்ட் ஸ்கேம். இவர் தலைவராக இருந்து நடத்திய சிறிலிய சபைய என்ற தொண்டு நிறுவனத்தின் கணக்குகளில் பல மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிதி பயன்பாடு மற்றும் ரகசிய வங்கி கணக்குகள் தொடர்பாக நிதி குற்ற புலனாய்வு பிரிவு FCID இவரிடம் பல மணி நேர விசாரணை நடத்தியுள்ளது. 2. சொகுசு பங்களா கொள்வனவு ஊழல். கொழும்பு டொரிங்டன் பகுதியில் சுமார் 400 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு வீட்டை முறைகேடான பணத்தில் வாங்கியதாகவும் ஸ்ரீலங்கா பிரீஃப் இவர் மீது விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. 3. வசீம் தாஜுதீன் கொலை வழக்கு தொடர்பு. பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு வாகனம் இந்த சிறிலிய அமைப்பிற்கு சொந்தமானது என்ற சந்தேகத்திலும் இவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. நண்பர்களே, நாமல் மட்டுமில்ல, குடும்பத்தோட கடைசி தம்பியான ரோஹித ராஜபக்சவும் அவங்களோட அம்மா, முன்னாள் முதல் பெண்மணி ஷிரந்தி ராஜபக்ச மொத்தத்துல குடும்பமே கோர்ட் கேஸ்னு சுத்திட்டு இருக்காங்க. நண்பர்களே, இலங்கையை ஒரு காலத்துல தன் கைக்குள்ளே வச்சிருந்த ராஜபக்ச குடும்பம் இன்னைக்கு அதிகாரத்தை இழந்து நீதிமன்ற படிகளில் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க அரசு இந்த ஊழல் வழக்குகளை வேகப்படுத்தியிருக்கு. நம்முடைய அழகிய நாட்டை சீர்குலைக்கவும் தனக்கு தேவையானதை செய்து கொள்வதற்காகவும் கனவு காணக்கூடிய 2029ஆம் ஆண்டு வருங்கால ஜனாதிபதி அவர் மேல் இருக்கும் குற்றச்சாட்டுகளும் அவரின் குடும்பத்தின் மேல் இருக்கும் குற்றச்சாட்டினை பார்த்தால் இலங்கை மக்களை கட்டாயமாக இவருக்கு ஓட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.